இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜியை வந்து ஒன்றும் மந்திரி கொடுக்க வழி இல்லை. கூடி ஏன் வெளி மாநிலத்தை கொண்டு போய் விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு. அது ஏதோ கோர்ட்டு போனப்போ அதான் இந்த ஜாப் ஸ்கேமு ப்ளஸ் இப்போ உள்ளது போயிட்டுருக்கு. அந்த 10 ரூபா வாங்கினது அது சம்பாதிச்சது நம்பர் 2 பணத்தை போகிறாங்க இங்கே பதுக்கி வச்சுருக்கேன். அதில் தான் அஜித் குமார் மதுரை பக்கம் அங்கேயோ கவராளி இதானது, அந்த பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்ட்டு. ஸோ பணத்தை ஒதுக்கி வச்சா எலெக்ஷன் முன்னாடி கொடுத்துடலாமா, பணம் அந்த மாதிரி ஓட்டை கேப்சர் பண்ணலாமல், அதாவது குறுக்கு வழியில் மக்களுக்கு நல்லது செய்யணும். எது அந்த சாப்டர் விட்டாச்சு, அது திமுக 2ஆம் பட்சம்தான். அப்படிங்கும்போது இவருக்கு அதிருப்தி ஆகக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜிக்கு வந்து, நாங்கள் வந்து எல்லா மந்திரிகளும் எல்லாருமே உங்கள் கட்டுப்பாட்டில் வர மாதிரி முதன்மை தேர்தல் அப்படின்னு சொல்லி கட்சியில் ஒரு பதவி கொடுத்து எல்லோரும் இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதான் அவங்களுக்கு வந்து தேர்தல் அவருக்கு 60 உண்டி தான் ஆட முடியும் காலம், எல்லா பக்கமும் எல்லாம் இதாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து ஏற்கனவே வெளி மாநிலத்தை நாங்கள் மாற்றலாமான்னு கோர்ட்டு கேட்டிருக்காங்க வேறு செந்தில் பாலாஜி தரப்பு தான். அப்படி இருக்கும்போது இது வந்து உளவுத்துறை மூலிமா டெல்லி உளவுத்துறை டெல்லிக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவரை வந்து ஹை பொசிஷனில் கமாண்டிங்காக போட போகிறாங்க தேர்தலுக்கு. அவர் போடுறதுக்கு முன்னாடியாக அவரை அந்த சொன்னார் பாருங்க கோர்ட்டில் வெளி மாநிலத்துக்கு, அது என்ன பண்ணுமோ பண்ணி கரெக்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க செந்தில் பாலாஜி. எப்படி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இருந்தாரோ அந்த மாதிரி தான், யாரும் சத்திய கீர்த்தி கிடையாது, அது நடக்கும். அது பிடிச்சி சொல்லிட்டாங்க மேலே. பார்ப்போம். நன்றி.